அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதுமே ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அகைன் ஒரு ஃபால் அண்ட் அகைன் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியாது பேஸ்ட் ஆன் நிஃப்டியினுடைய அனாலிசிஸ் படி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் டைம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டவுன் சை நம்பர்ஸான 26,129 இருந்து மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. டைமிங் கேண்டில் 10:25 to 30. இந்த கேண்டிலுடைய ஹை லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஹை கட் ஆனதும் ஒரு சின்னதான ட்ரெண்டிங் மூவ் கொடுத்துட்டு அகைன் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபால் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டிலுமே நமக்கு லோ கட் ஆகிட்டு நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஸ்ட்ரகிள் ஆயிருந்தாங்க. ஈவன் தோ இதுலேருந்து நமக்கு ஒரு சின்னதான டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு மல்டிபிள் டைம் நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் 26,086 அப்படிங்கிற லெவல்ஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு எந்த பக்கம் நமக்கு போயிருந்தாலும் அந்த பக்கம் ஒரு பெரிய மொமெண்டம் இல்லாமல் நமக்கு ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டமே கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து ஒரு பெரிய ரேலி அப்படிங்கிறது இல்லை. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி ஓப்பன் ப்ரைஸ் இந்த இடங்களில் நமக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாலும் எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸில் இருந்து 59,873 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்து மார்க்கெட் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆன பிளேஸுமே நம்மளுடைய 60,019 அப்படிங்கிற லெவல்ஸ்லேருந்து ரெசிஸ்டன்ட் ஆயிருந்தாங்க. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் ரொம்ப அக்குரேட்டாக நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இந்த லெவல்ஸ் வரைக்குமே ஹிட் ஆயிருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் செகண்ட் டைமிங் கேண்டிலுடைய லோ தான் இன்னைக்கு லோ. இதுக்கப்புறமாகவும் ஒரு லோ கூட நமக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட நமக்கு கொடுக்காமல் தேர்ட் டைமிங் கேண்டிலும் அதான் லோ. அதுக்கப்புறமாகவும் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கொடுக்காமல் இதுலேருந்தே ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈவன் எவ்ரி டைம் சொல்கிற மாதிரி இந்த டைமிங் கேண்டில் நமக்கு மோஸ்ட்லி அது ஒரு ஹையாகவோ இல்லை அது ஒரு லோவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதுலேருந்தே மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாலும் கம்ப்ளீட்டாக நமக்கு ஹிட் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆன பிளேஸ் அப்படிங்கிறது 60,019 அப்படிங்கிற லெவல்ஸ் மல்டிபிள் டைம் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருக்காங்க. இந்த லெவல்ஸ் நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ண டீட்டெயில். இப்போ சென்செக்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் சென்செக்ஸ்மே நமக்கு இந்த இடங்கள்ல நமக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாலும் ஒரு நம்பர்ஸும் நம்மளுடைய ஒரு கேண்டலுமே இந்த 84,893 அப்படிங்கிற லெவல்ஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஒன்ஸ் இது பிரேக் ஆனதும் கம்ப்ளீட்டாக நமக்கு சப்போர்ட் எடுத்த இடம் இந்த 84,790 அப்படிங்கிற லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தாங்க. அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க இல்லை இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நம்ம இந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ் வீடியோலேயே ஒன் டே பிஃபோராக ப்ரெடிஷன்ஸ் வீடியோலேயே நமக்கு அந்த ஐடி செக்டார் வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருந்தாங்க. ஸோ இதனுடைய இம்பாக்ட் 2 நாட்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு டாடா எல்எக்ஸி மோர் தென் 10% வரைக்குமே நமக்கு ஒரு ஹை அப்படிங்கிறது போயிருந்தாங்க. இது மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் ஈவன் ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் ஒரு ஒன் சைட் ரேலி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி உங்களுடைய ட்ரேட் அனாலிசிஸையும் பொறுத்து ஹை கட் ஆகும் பொழுது லாங், லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட் நீங்கள் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன இண்டெக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஒன் டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ்லேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு. இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற இந்த மொமெண்டம் கேண்டில் எந்த டைமில் எப்போ வராங்க அப்படின்னு, இந்த மொமெண்டம் கேண்டில் வந்ததுலேருந்து மார்க்கெட் எந்த அளவுக்கான மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓரோ ஃபார்மா அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் எல்லாமே நம்ம நேற்று எடுத்து ஸ்டாக் ஆப்ஷன் இன்னைக்கு மோர் தென் டபுள் த ப்ரைஸ். ஈவன் தோ மார்க்கெட் இது மாதிரி ஜிக்ஸாக்காக இருந்தாலும் நிஃப்டி இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வேயாக இருந்தாலும் நம்ம எடுத்த நேற்று ஹோல்ட் பண்ண ஸ்டாக்ஸ் ஆல்மோஸ்ட் இல்லை நமக்கு டபுள் த ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அண்ட் தீஸ் 2 ஸ்டாக்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இந்த மொமெண்டம் கேண்டில் இண்டெக்ஸ்லையும்
ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ்லயும் அண்ட் 5 மினிட்ஸ் அண்ட் 50 மினிட்ஸ்ல போஸ்ட் பண்றதுக்கான ரீசன் வந்து அந்தந்த டைம்ல வந்து ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாம என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்கிறோம், அதுல என்ன விதமான பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்றோம். நிஃப்டி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 132ல எடுத்தது மோர் தென் 178 வரைக்குமே போயிருந்தாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ல. அண்ட் இது மாதிரி என்ன இண்டெக்ஸ் ஆப்ஷன் எடுக்கிறோம், அதுல என்ன பாயிண்ட் கேப்சர் பண்றோம் அப்படிங்கிறதையும் பிஃபோராகவே நம்ம இதுல போஸ்ட் பண்றதுக்கான ரீசன் வந்து இது மாதிரி நீங்க வந்து வேலிடேட் பண்றதுக்காக மட்டுமே. அண்ட் இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுலயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். வரும் நம்ம சேனல்ல இப்பதான் டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்க எப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட். நிஃப்டி வந்து நம்ம பிஃபோராகவே ப்ரெடிக்ட் பண்ணபடி இந்த ஃபர்ஸ்ட் ஜான் அப்படிங்கிற கேண்டில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி. இதனுடைய இம்பாக்ட் வந்து நிஃப்டிலையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டில் வந்து நேத்தியுடைய கேண்டில்லையே வந்து நம்ம சொல்லியிருந்த விஷயம் ஒன்று, இந்த லோக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக நமக்கு வந்து அப்சைட் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். பட் டுடே வந்து மார்க்கெட் வந்து ஒரு டோஜி மாதிரியான ஒரு கேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டில் வந்து இந்த லோக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை அப்படிங்கிறது ஒரு குட் சைன். ஒன்ஸ் வந்து இந்த லோ இந்த ஃபர்ஸ்ட் ஜானுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரிபிள் டாப் டபுள் டாப் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது எல்லாமே நமக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். பட் ஸ்டில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜான் க்ளோஸ் ஆகாத வரைக்கும் தெர் இஸ் நோ பேனிக். அது மட்டும் இல்லாமல் இந்த 26,066 ஆர் 67 சம்திங் இந்த லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு லெவல். இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து போகும் பொழுது ஈவன் ஒரு 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ் லோ கட் ஆகும் பொழுது நம்ம ஷார்ட் அப்படிங்கிறது போகலாம் ஃபார் இன்ட்ராடே. இல்லை இதுல இருந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு சஸ்டெயின் ஆயிட்டு அபவ் போகும் பொழுது நமக்கு இன்னுமே வந்து ஒரு 26,170 அண்ட் 260 அண்ட் இது மாதிரி லெவல்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேண்டில் வந்து ஒரு ட்ரெண்ட் டிசைட் பண்றதுமான ஒரு கேண்டில். இதுவும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோஜி மாதிரியான கேண்டில், இதுவுமே ஒரு டோஜி மாதிரியான கேண்டில். இது நமக்கு என்ன மார்க்கெட்ல இன்டிமேட் பண்றாங்க அப்படின்னா டு டிசைட் த ட்ரெண்ட். எந்த பக்கம் நமக்கு பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் இந்த கேண்டிலுடைய வியூ. ஸோ அஸ் ஆஃப் நவ் இந்த கேண்டில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜானுக்குள்ளாக நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒரு குட் சைனாக இருந்தாலும் ஃபர்தராக இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. பர் நார்மலாக இந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி ஃபர்தராக நமக்கு லாங் கட் ஆகும் பொழுது ஹை கட் ஆகி க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு லாங்கும் லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட்டும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. த டேட் வந்து த 7th டேட்டினுடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபார் நிஃப்டி. இப்போ நம்பர்ஸ் படி பார்த்துக்கலாம். அண்ட் அகெயின் வந்து நம்ம சொன்னபடி இந்த 26,244 அப்படிங்கிற லெவல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். அண்ட் ஃபர்ஸ்ட் டே கேண்டில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு அபவ் வந்து க்ளோஸாக இருக்கிறது மார்க்கெட் வந்து ஒரு குட் சைனாக இருந்தாலும் ஃபர்தராக நமக்கு வந்து இந்த ஹை கட் ஆகும் பொழுது இன்னுமே இந்த லெவல்ஸ் எல்லாமே ரொம்பவே குயிக்காக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 26,066 to 68 சம்திங் அந்த லெவல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல். இந்த லெவலையும் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இதுல இருந்து போகும்பொழுது இந்த லெவல்ஸ் எல்லாமே கம்மிங் டேஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லோ அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ்க்கு கீழே போகும் பொழுது மட்டுமே லோ அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பொசிஷனல் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டில் வந்து மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்களே தவிர்த்து இந்த டவுன் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஜானுக்கு கீழே தான் இருக்கே தவிர்த்து அது வரைக்கும் இல்லை. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் வேண்டாம். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் ஹேண்டில் படி வரும்பொழுது அந்தந்த இடங்கள் மட்டுமே நமக்கு ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத கேப்சர் பண்ண முடியும். நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நமக்கு சென்செக்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்ல இருக்காங்க. ஒரு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஒரு 400 வரைக்குமே டவுன் ட்ரெண்ட்ல கொடுத்துட்டு ஸ்டில் வந்து இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு பெண்டிங்ல இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு நாளைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து நமக்கு சென்செக்ஸினுடைய எக்ஸ்பெரியும் இருக்கு. ஸோ வால்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய டேட். ஆப்ஷன் பையர்ஸ் புதிதாக நீங்க வந்து மார்க்கெட்குள்ள வரீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு எக்ஸ்பைரி டே அப்போ நீங்க அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. நியூ ட்ரேடர்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் டுடே இல்லை சேஃபாக ஒரு ட்ரேடை வந்து ப்ளே பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறதையும் உங்களால கேப்சர் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டி வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஃபர்ஸ்ட் நிஃப்டியாவது நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜானுக்குள்ளாக வந்து க்ளோஸாக இருந்தாங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டில் வந்து இந்த லைனை கூட நமக்கு டச் பண்ணல. அதாவது 59,743 அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஜானினுடைய ஹைல கூட மார்க்கெட் டச் பண்ணல அப்படிங்கும் பொழுது கம்பேர் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுறதுமான ஒரு செட்டப்ல இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்ற விஷயம் ஒன்று தான்.
லாங் ஆர் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும், எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் ஒன் டே பிஃபோராகவே இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து நம்ம அதில மைண்ட்ல எடுத்துட்டு போகக்கூடாது ஃபார் ட்ரேடிங். நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே இன்ட்ராடேக்கான பாயிண்ட்ஸ வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும். மார்க்கெட் இப்போ லாங்ல தான் இருக்காங்க. நம்ம லாங் ட்ரேட் தான் எடுக்கணும் நாளைக்கு. இல்ல இந்த மார்க்கெட் வந்து ஷார்ட்ல இருக்காங்க. நம்ம நாளைக்கு ஷார்ட் ட்ரேட் தான், செல் சைடு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான வியூ அப்படிங்கிறது வேண்டாம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு வந்து 2 பக்கமும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்கு. நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது மட்டுமே நீங்க ரியாக்ட் பண்ணுங்க. மத்தபடி நீங்க எந்த ஒரு இடங்கள்லயுமே ட்ரேட் இனிஷியேட் பண்ணாமல் இருந்தாலே உங்களுடைய கேபிட்டல வந்து உங்களால சேவ் பண்ண முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்னுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 8th ஜனவரி அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 8th ஜான் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸ்னுடைய 8th ஜான் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 8th ஜான். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் இன்றைக்கி எல்லாமே வந்து டாடா எல்எக்ஸி பார்த்துருக்கலாம். இது மாதிரி நம்ம எவ்ரிடே போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 8th ஜான் எனர்ஜி செக்டார், மெட்டல் செக்டார், மிட் கேப், பிரைவேட் பேங்க்ஸ் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத எவ்ரி ஃப்ரைடே ப்ரெடிஷன்ஸ் வீடியோவில் வந்து கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணலாம், டீ கோல்டியன் செட்டப்னா என்ன அப்படிங்கிறத எவ்ரி ஃப்ரைடே போஸ்ட் பண்ணுற வீடியோவில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் வாட்ச் பண்ணுங்க. அது ரிலேட்டாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி, வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணதன் மூலமாகவும் ஷேர் பண்ணதன் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.